எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளோடு சிறப்புமிக்க 9வது தினம் சோமவாரத்தில் துவங்கி குருவாரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நாளே நம்மளுக்கு விளக்கு பூஜையோட ஆடி வெள்ளி, ஆடி கடைசி வெள்ளி நாளைக்கு. ஆடி என்பது ஒரு சிறப்பான மாதம். அது திருப்புகளுக்கும் பொருந்தி இருக்கிறது. முற்றோதலாக நம்முடைய சொக்கநாதர் திருச்சந்நிதியிலே இந்த 314 பாடல்களும் பாடப்பட வேண்டும் என்பது ஒரு சுவாமியின் அனுக்கிரகம். அது நமக்கு அந்த கைங்கரியம் எங்களுக்கு கிட்டி இருக்கிறது. இந்த வகையில் விநாயகருக்கான 5 பாடலும் பாடிட்டோம், நூல் பாடலும் பாடியாச்சு. தற்பொழுது திருத்தணி நேற்று 66 பாடல்கள் நிறைவு செய்தது போன்று ஒரு 36 பாடல்கள் நேற்றைய தினம் நிறைவு பெற்றிருக்கிறது. 37வது பாடல் துவங்கி இன்றைய தினம் கல்யாண வசந்தம் என்று சொல்லக்கூடிய ராகத்தில் முருகப்பெருமானை நினைத்து என்றென்றும் திருப்புகழ் ஓதி பரவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு அற்புதமான பாடல் இது. சுவாமி மிக அழகாக இந்த பாடலை சொல்லுகிறார். உனது பதச்சரண் மருவு திருப்புகழ் அருள எனக்கு இனி அருள்வாயி என்பது இந்த பாடல் விண்ணப்பம். மனித பிறப்பு எடுத்ததனால் மட்டும் மனிதர்களாக மாட்டார்கள், மனித பண்பும் இருந்தால் மட்டுமே மனிதர்களாக முடியும் என்பது சுவாமியுடைய ஒரு அற்புதமான திருவாக்கு. மக்கட்பண்பு இல்லாத மனிதர்கள் எல்லாம் மனித விலங்குகள் ஆவார்கள் என்பது சுவாமியுடைய கூற்று. அற்புதமான திருப்புடல் பாடல் இது. தனன தன தன 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 குருவியன பல கழகு நெறித்திரல் அறியவனத்திடை விதயமென குழு புறவையன கரிமரமென திரி களித்துறை முழுகி மனத்துயர் என பிணி கலகமிட திரிகுலையன் என புலை கலியன் என பலர் நகையாமல் மறுபுயத்திடை வணிகளன பல கரிவரி சுற்றிட கலைகள் தரித்தொரு மதன சரக்கன கனக பல குடம் அது தேடேன் வரிய பதத்தினில் அருவியிருப்பிடம் அமையும் எனக்கிடம் உனது பத சரண் மறுபு திருப்புகழருளைய மறுபு திருப்புகழருளையனக்கினே அருள்வாயே விருது தன 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 நன தன நன விதமிதி மிதி 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 மி வெகு தடடுடுரி என குரு என வெகு முகில் திசை உலக முடித்தலை நெருகன திசை அதிரகடைத்திட மிகுதிகட பொருக சுருகிரித்திட விடும் வேல அரிய திரிபுரம் எரிய விழித்தவன் அயனை முடித்தலை உரியும் அழுகையன் அகிலமனைத்தையும் உயிரும் அளித்தவன் அருள் அமரர் உடல் கெட பசியில் அழுத்திவில் அமரர் கொடுத்திடும் அறிவை புறத்தியோடழகு திருத்தணி மலையில் நடித்தருள் பெருமாளே. அழகு திருத்தணி மலையில் நடித்தருள் பெருமாளே. பதச்சரண் மருவு திருப்புகழ் அருள எனக்கினி அருள்வாயே பெருமாளே. அருள்வாயே பெருமாளே.
அடுத்ததாக தேவையற்ற பொதுமகளிர் உறவு வேண்டாம் சுவாமி, அதிலிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை. சந்திப்பன் என்று சொல்லக்கூடிய பூர்வி கல்யாணி தனத தன 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 தனத குலைத்து மயிர் கலைத்து வளை கழுத்து மனிதன புரள குவித்த விழி கயர் குழல பிறை போல குடித்த நுதர் புரட்டி நகை துருக்கி மயர் கொழுத்து இனி குடிச்சு வெயில் தடை பொடி பொடித்து மத தரி தகரி கூகட்டு மூளை பழ பழன புனைத்து துயர் பிடித்த இடை போதுமாத புயத்தில் வலை பிழுகில் நடை குழுக்கினார் பசபை மயர் புகட்டி தவ தழிப்பவ புறவாம் பலத்தனுவை குனி தோறும் புறத்தை விட கொளுத்தி மழ் தரித்து புலி கருத்து கிளை பரமார் கரித்து தவ சுரர் கண் முதற் விழிக்கமிட சடக்கு விடு சடை கட உச்சிரக பொருள் பகரோனேம் சிலுக்கு சுரர்களுக்கு மிக கொளுத்தி மறை துதிக்ககர் செழிக்ககருள் கொடுத்த மணி கதிர்வேலா சிலுத்த சுரர்களுக்கு மிக கொழுத்தி மறை துதிக்ககர் செழிக்ககருள் கொடுத்த மணி கதிர்வேலா தினை துணமிற் குறத்தி மகள் தனத்தி மயர் குளித்து மகள் திருத்தணியில் தரித்த புகழ் பெருமாளே பெருமாளே செழிக்ககருள் கொடுத்த மணி கதிர்வேலா பெருமாளே பெருமாளே முப்பத்தி 39வது பாடல். ஆங்கது கலைதனில் அடிமுதல் மறைகளாக ஓங்கிய நடுவனெல்லாம் உயர்ச்சிவ நூலதாக பாங்கமர் கவடுமுற்றும் பல்கலையாய் தானோர் வேங்கையின் உருவாகி வேற்படை வீரன் நின்றான். முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்றது காட்டு மரமாக அல்ல. அந்த வனத்திலே வாழ்ந்த வள்ளி பிராட்டிக்கு கல்வி ஞானத்தை தருவதாக வேங்கை மரமாக நின்றார் என்று இந்த பாடல் அற்புதமாக சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, பெண்கள் இந்த அள்ளி தலையை முடிகிறது 5 விதமாக முடிவு வாங்கலாம். அதையும் சுவாமி அழகாக சொல்கிறார். என்ன அம்மாவா அப்படி தலையை முடிஞ்சானா அந்த பசங்க தெரிச்சு ஓடும், ஆத்தா வெளுக்க போகிறான்னு.
அதுபோல் மனைவியாக தலையை முடிஞ்சான்னா கணவன் நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் புரியும். அது மாதிரி ஒவ்வொரு வகையாக ஒரு 5 வகை சொல்லுகிறார் சுவாமிக. அற்புதமாக இந்த பாடல் ஆபேரி என்ற ராகத்தில் கூந்தல் அவிழ்த்து முடித்து மினுக்கிகள் பாய்ந்த விழிக்கமையிட்டு மிரட்டிகள் கோம்பு படைத்த மொழிச்சு பரத்தியர் புயமீரே கூந்தல் அவிழ்த்து முடித்து மினுக்கிகள் பாய்ந்த விழிக்கு மையிட்டு மிரட்டிகள் கோம்பு படைத்த மொழி சொல் பரத்திய புயமீதே கோம்பு படைத்த தனத்தை அழத்திகள் வாஞ்சையுறத் தழுவி சிலுகிட்டவர் கூம்பிரையொத்த நக குறி வைப்பவர் பல நாளும் இந்த பொருள் பெற இச்சை உரைப்பவர் துணையற்ற கழுக்கை குறைத்தவர் இசையுற்ற பல குணமட்டைகள் ஒரு தீரில் ஏங்கிடக்கடையில் தளி வைப்பவர் தாங்கல கருணை கடல் வெற்றிடையிலேபடி நற்கதி பூக்கிடல் அருள்வார் காந்தல் மலர் தொடையிட்டெதிர் விட்டொரு வேந்து புறங்கரன தொடுமட்டிடு காண்டி பகச்சுதல் உத்தம சர்க்குணல் மருகோ காரிசைமிக்க மர கொடி வெற்றியில் வாங்கிய முக்கலி சக்கரை முக்கிய பங்கனி முக்கியல் கற்பகமை கறி இளையோனே தேம்பினை வித்தின மூக்கிட வெற்றிலை வேங்கை மரத்தெடிலை உடனிற்பவ தேன் சொல்லியை உணர குணமுற்றுருகுவை வானம் தீண்டுகளை திரளுற்றதுகிடவேங்கிதனில் குவலை சுனை சுற்றல செனதிருத்தணிகை பதிவெல் குறை பெருமாளே 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 காப்பி ராகத்தில் 40வது பாடல் ஆதி தாளம். சுவாமி இந்த கடைசி விரல மாலோன் அளித்த வள்ளிமால் கழிப்ப வெகு மாலோடு அனைத்து மகிழ் பெருமாள் என்று ஒரு விண்ணப்பம். நாராயணருடைய திருக்கண்ணிலிருந்து மூத்த புதல்வியாக வந்தவள் அமுதவள்ளி என்று சொல்லக்கூடிய தெய்வயானை பிராட்டி. நாராயணருடைய மற்றொரு கண்ணிலிருந்து வந்தவள் சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய வள்ளியம்மை. இதை சேர்த்து அழகாக மாலோன் அளித்த வள்ளியார் மால் கழிப்ப, அது வள்ளியார் அப்படின்னு போடணும். அது எள்ளு நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பொதுவாக அந்த திருப்புகழ் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு வராது. அது பதம் குழந்தைகளுக்காக இந்த புஸ்தகத்தை நான் இப்பயும் சொல்கிறது ஒன்று தான். தமிழ் தான் என்னோட உயிர் மூச்சு சார். இலக்கணத்தெல்லாம் பிரிக்காதீங்க, கிராமராக தான் இருக்கணும்னா இந்த புஸ்தகத்தை நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம். நீங்கள் பழைய புஸ்தகத்தை பார்த்தோம். இதை நான் குழந்தைகளுக்காக பண்ணியிருக்கேன், இலக்கணம் தெரிந்த ஞானிகளுக்காக செய்யவில்லை. இது ஒன்லி ஒன் ஃபார் த லேர்னிங் சில்ட்ரன்ஸ், தட்ஸ் ஆல்.
கோர்வேல் பழித்த விழியாலே மருட்டி முலை கோடால் அழைத்து மலரனை மேலே கோபாயிதழ் பருக மார்போடனைத்து கனை போல் போல் சுழற்றி இடை உடைனான தானான தன தனன தானான தன தனன தானான தன தனன தன தானா கோர்வேல் பழித்த விழியாலே மருட்டி முலை கோடால் அழைத்து மலர் அனை மேலே கோபாயிதழ் பருக மார்போடனைத்த கனை கோல் போல் சுழற்றி இடை உடைனார் கார்போல் குழல் சரியவை வாயதட்டியில் காதோலையிற்று விழ விளையாடும் காமாமயக்கியர்கள் ஊடே கழித்து நமன் தானோர் உரை கலகம் ஒழியார் வீரானம் வெற்றி முரசோடே தவில் திமிலை வேதாகமத் தொழிகள் கடல் போல வீராய் முழக்க வரும் சூறாவிறக்கவடும் வேளா திருத்தணிகி உரைவோனே மாறோன் இறக்கணகி தாதா திருச்செவியில் மாபோதகத்தை அருள் குருநாதாம் மாலோன் அளித்த வெளியார் மால்களிப்பது மாலோடனைத்து மகிழ் பெருமாளே மாறோன் இறக்கணகி தாதா திருச்செவியில் மாபோதகத்தை அருள் குருநாதம் வேளா திருத்தணியில் உரைவோனே அடுத்ததாக கீரவாணி ராகத்தில் 41வது பாடல். முருகப்பெருமான் திருவடி தீட்சை தந்த வரலாறை சுவாமி இவ்விடம் நினைவு கூறுவது மிக சிறப்பான பாடல். இது வார்த்தை ஜாலங்களை அள்ளி வீசியிருப்பார். அற்புதமான பாடல். தந்து தானன தன 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 தந்த தானன தன 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 தந்த தானன தன 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 தான குந்துவார் குரவடியினும் அடியவர் சிந்திவாரி ஜனடுவினும் நெறிபல கொண்ட வேதன் நம்முடைய உணர்வு குருநாத பொங்கிலே தருபழனியில் அருமுக செந்தி காவல தணிகையில் இணையில் கொண்டு காவென முடி தரவர் சமய விரோத தந்திரவாதிகள் பெறவறியது பிறர் சந்தியாது தனமென வரும் ஒரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து விரை நீ சஞ்சரிகரி கரமுரல் தமணிய கிண்குணி முகையித பதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவே சிந்துகாரமும் இதழியும் இளநவ சந்திரரேகையும் மரபமும் மனித செஞ்சடாதர திருமகவெனவர் முருகோனே செம்பகாடவியினும் இதனினும் உயர்ந்தனா ரவியினும் உரை குறமகள் செம்பனோ புறகமலம் வளையணி புதுவேயும் இந்துவானுகவனசமும் மிருகமத குங்குமாஜலயுகளமும் மதுரித இந்தளாமிருத வச்சனமும் உருவடும் கவிராம இந்திர கோப
ரூபமும் மரகத வடிவமும் இந்திர சாபமும் இருகுழொடுபொரும் இந்த நீலம் கடலிட எழுதிய பெருமாள் கிண்கிணி முகையிதவத யுகமர தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மரவேனே பெருமாளே மரவேனே பெருமாளே. புல்லாலம் என்று சொல்லக்கூடிய பூபாலம் தனன 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 தனதான சொரியும் முகிலை பதும நிதியை சுரவி தருவை சமமாக சொலியும் மனையின் தனையும் நெகிழில் சுமரர் அருளூற்றியதான தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி திரியும் அருள் விட்டுணது குவளை சிகரி பகர பெருவேனோல் கரிய குருவ சிலையும் வளைய கடையில் விடவித்திய நீல கடிய கனைவள் குருவ விருதி கலைகள் பலவட்ட நகனீட்டு புரிய குமரி கவையனே குவையச் சரணத்தீழா உடையும் மகளை தழுவமயலூர் குருகும் முருக பெருமாளே குருகும் முருக பெருமாளே சிகரி பகர பெருவேனோ பெருமாளே பெருமாளே. முருகப்பெருமானையும் திருத்தணியும் அவ்வளவு அழகாக புகழ்கிறார். சுரபி என்று சொல்லக்கூடிய காமதேனு, தரு என்று சொல்லக்கூடிய கற்பகத்தரு, இவை இரண்டுமே அமுதத்தோடு பார்க்கடலில் எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் தோன்றியது. அதன் பெருமைகளை சொல்லி அடுத்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். அது எப்பயுமே நாங்கள் எங்கள் ஞானத்திரள் எங்கள் ஆசிரியரை நினைக்காம இருக்க முடியாது. இந்த தாக்கமறுக்கு பாடலும் அவர் தான். அந்த பாடல் வந்தால் மட்டும் எழுந்து இப்படி உட்காந்துப்பார், சேர்லேருந்து நிமிந்து இப்படி உட்காந்துப்பார். நான் கூட சொல்லுவேன், என்ன ஏன்னு இல்லை, அந்த பாடல் எனக்கு ஒரு வேகம் வந்துடும் அப்படிம்பார். பாம்புகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமான 2 பாம்பு பார்த்தா, ஒன்று சார பாம்பு, இன்னொன்று நல்ல பாம்பு. இந்த சார பாம்பு இருக்குது பாருங்க, அப்படியே பார்த்தா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் மனுஷ காற்று நம்ம சத்தம் கேட்டாலே தெரிச்சு ஓடி போயிடும். நல்ல பாம்பு சின்னதாக இருந்தாலும் கூட அது நம்ம நிமிர்ந்து படம் எடுத்து எல்லா செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகும். அது என்ன, அதுபோன்று நல்ல பாம்பை போன்று யார் ஒருவர் இறைவன் இல்லை என்றோ அல்லது நம்முடைய மதத்தையே துவேஷம் செய்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த சாரை பாம்பை போன்று பயந்து போயிடக்கூடாதுன்னு சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். அற்புதமான பாடல், பரகதி பெற பாட வேண்டிய ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடல். இதில் சுவாமி சாட்சி போஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இப்பொழுதும் திருச்செந்தூரில் இந்த சாட்சி போஜனம் என்பது உண்டு. சாப்பிடும்போது மட்டும் தனியாக கதவை சாத்தின்னு சாப்பிடக்கூடாதான், யாரோ ஒருத்தரை சாட்சியாக வச்சுட்டு சாப்பிட்ணுமா. நான் சொல்லல, அதெல்லாம் சுவாமி சொல்லுகிறார். அற்புதமான பாடல் இது. இன்னொரு அற்புதமான ஒரு வரலாற்றையும் சொல்லுகிறார் சுவாமி. இதுல விபீஷணன் சோதரி அப்படின்ற ஒரு வரியை கொண்டு சுவாமி கொடுக்கிறார் அந்த பாடல்ல. ராவணன் மூத்தவனோட தங்கச்சி நம்ம சொல்றது தானே மரபு. அது என்ன இங்கே விபீஷணன் சோதரின்னு ஒரு வரி வருகின்றது என்றால், அற்புதமான வரலாற்றை சுவாமிகள் முன்னெடுக்கிறார்.
சத்தியவிரதன் என்பவனுடைய மகன் சங்கசூடன் என்று சொல்லக்கூடிய ஒருவன். இந்த சத்தியவிரதன் மிகப்பெரிய மன்னனாக இருக்கிறான். மன்னர்களுடைய மகன்களை அடுத்த அந்த ஒரு செய்திகளை தெரிந்து கொள்ள, ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக, இப்பெல்லாம் மன்னராகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாம், நம்ம ஓட்டு போட்டால் போதும். ஆனால் அப்பொழுது மன்னருடைய மகனாக இருந்தாலும் அவன் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானத்தில், வீரத்தில், எல்லாவற்றிலும். அப்படியாக வளர்த்து கொள்வதற்காக ஒரு குருநாதரிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். அவருடைய பெயர் ஆனந்த குரு என்று சொல்லக்கூடிய ஒரு குருநாதர். இப்போ அந்த வசதியாக சிட்டிகளெல்லாம் உட்காந்து குரு போய் சிஷ்யன் கற்றுக்க முடியாதா? ஒரு இடத்துல ஞானத்தில் ஏதாவது ஒரு காரத்தில் இருப்பார், தவத்தில், அந்த முனிவர்கிட்ட அனுப்பி விஷயத்தை தெரிந்து கொள்ள சொல்லுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆனந்த குருவுக்கு சுமுகி என்கின்ற மகள் ஒருத்தி இருக்கிறாள். அந்த மகளுக்கு இந்த சங்கசூடன் மீது மிகப்பெரிய விருப்பம் உண்டு. எப்பயுமே மாணவன் வேறு மகன் வேறு அல்ல. சிஷ்யனாக இருக்கிறவன் குருநாதருடைய மகளை விரும்பக்கூடாது, அது முறையல்ல. சகோதரிக்கு சமமானவள் என்பது நம்முடைய புராண இதிகாசங்கள், நம்முடைய அது ஒரு சித்தாந்தம். அப்படி இருக்க அவளுக்கு ஒரு மோகம் இந்த சங்கசூடன் மீது. ஒரு முறை ஒரு சந்தேகத்தை தெரிந்து கொள்வதற்காக குருநாதரை பார்க்க வருகிறான் சங்கசூடன். அந்த நேரத்தில் அந்த பெண் தனியாக இருக்கிறாள். தன்னுடைய ஆசையை சொல்லுகிறாள் அவனிடத்திலே. உன்னை நான் விரும்புகிறேன்னு அவன் சொல்கிறான். நீ என்னுடைய குருவினுடைய மகள், உன்னை நான் தவறான எண்ணத்தில் பார்க்க இயலாது, நீ எனக்கு சகோதரியானவள் என்கிறான். அவளுக்கு அந்த வேகம், கோபம் தாங்கலை. அந்த பக்கம் சங்கசூடன் போனோன்னு தந்தை இடத்திலே வந்து அந்த பெண்ணானவள் அவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று ஒரு பொய்யை சொல்லிவிடுகிறாள். குருவுக்கு அது புத்தி வேண்டாமா? எப்பயும் குருநாதர் தன் சிஷ்யன் இதை செய்வான் செய்ய மாட்டான் என்ற சரியான ஒரு நெறி நமக்கு வேணும் குருநாதருக்கு. அப்போ குருநாதர் போய் நேராக மன்னர்கிட்ட போய் சத்தியவிரதன்கிட்ட சொல்ல, சத்தியவிரதன் தன் மகனுடைய கைகளை வந்து சிறைச்சேதம் செய்ய உத்தரவிட்டு விடுகிறான். வனத்திற்கு போய் வனத்தில் போய் அவனுடைய கைகால்களை வெட்டினோன்னு கதறான். அந்த மகன் சொல்கிறான், தர்ம தேவதை நினைத்து கதறுகிறான். நான் என்ன தவறு செய்தேன்? தர்மத்தோடு தானே வாழ்ந்தேன், தர்மத்தோடு வாழ்ந்த எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையான்னு கதறான். அந்த கதறலை தாங்க முடியாமல் ஆதிசேஷன் பூமியிலேந்து எழுந்து வந்து அந்த சங்கசூடனுக்கு அருள் செய்கிறான். சங்கசூடா, அவள் செய்த பழிக்கு உனக்கு அடுத்த பிறவியில் நிச்சயமாக நான் வந்து உனக்கு விமோசனம் தருவேன். அந்த சதி செய்தவளை இதே போன்று தேக சிறை சேதம் செய்வேன்றான். இப்போ ராமாயணம் வருது. ராமாயணத்தில் இந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறக்கிறான். இந்த சுமுகி என்கின்ற பெண் தான் சூர்ப்பனையாக பிறக்கிறாள். யாருக்கு? தங்கை துரியோதனனுக்கு, அங்கே மன்னிக்க வேண்டும், ராவணனின் சகோதரியாக. அப்போது விபீஷணன் தர்மத்தின் தலைவனாக இருக்கிறான். என்ன புரிஞ்சுக்கங்க, ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணனுக்கு தானே பட்டம் சூட்டுகிறார், ராவணனுக்கு அல்லவே. ராவணனால் தான் அந்த தேசம் அழிகிறது. நம்ம அன்னைக்கு சொன்னோம், நந்தி பகவானின் சாபத்தால் அந்த இலங்காபுரி அழிந்தது என்று. அதுபோன்று இங்கே ராமாயணத்தில் விபீஷணன் சோதரியாக வந்து அதே லக்ஷ்மணன் திருக்கரத்தால் மூக்கு அறுபட்டு, எங்க அறுக்க எவ்வளோ வரைக்கு போய் மூக்கு அறுக்கிறான் பாருங்க, அந்தால் பண்ண வேலையை. அது எவ்வளோ உயிர் போகிற இடம், உயிர் நாடி மூக்கை அறுத்து விடுகிறான். அந்த போன பிறவியில் அங்கே நடந்த சம்பவத்தை இங்கே சுவாமி அதனால்தான் சொல்கிறா, உனக்கு சோதரியாக வந்து பிறப்பாள், சோதரியாக வந்து பிறந்தான். விபீஷணராக அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த தர்மம் வாழ்ந்தது என்ற சரித்திரத்தை இவ்வளவு அழகாக கொண்டு வந்து சுவாமி முடிச்சு போட்டு, அங்கே வந்து ராவணன் சகோதரின்னு சொல்லாமல் விபீஷன் சகோதரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். வாக்கிற்கு அருணகிரி என்று எல்லோரும் போற்ற ஒரே காரணம், 2 வரியில் இதிகாசங்களை கூறும் ஆற்றல் படைத்தவன் எம்முடைய அருணகிரிநாதன் என்ற அற்புதமான தத்துவம். தாக்கமருக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசியாரியை நீரிடு சாஸ்திர வழி கதி தூரணி வேர்விடு தவ மூழ்கும்
தாற்பரியமற்றுழல் பாவிய நாவலர் போல் வரி உற்றுணையை கருதாதிகள் சாற்று தமிழ் உரையாளிகை நால்வரை தடுமாறி போக்கிடமற்றதாவணியானிகள் போற்றுதலற்ற துரோகியை மாமரும் புதமலர்த்தய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிடக்கடனோவடியாரோடு போய் பெருக்கை கிளையோகதியானது பொற்றுடர் வச்சவை வேல் மகிழாரும் புரிவாயே மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்பனகை படுமூலி உதாசனி முருக குலத்தி விபீஷண சோதரி முழு மூடி மூத்தகர கனி ராவணனோடியல் வேற்றிவிட கமராலய சீதையை மோட்ட படை துருதேல் விசை கொண்டு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நேழ்பட வீட்டில் இருந்திய நாளவன் வேதர் மார்க முடித்த விழாளிகள் நாயகன் மருகோனே வச்சி வாச்சிய மத்தள வேதிகை போல்மறை வாழ்த்த மலர் குழு நீர்த்தரு நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலி மேவிய பெருமாளே வாச்சிய மத்தள வேதிகை போல்மறை வாழ்த்த மலர் கழுநீர் திருநீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலி மேவிய பெருமாளே அருள் புரிவாயே பெருமாளே அருள் புரிவாயே பெருமாளே பெருமாளே ததரினார ரீ 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 என்றென்றும் முருகப்பெருமானை பாடி துதிப்பவர்களுக்கு வினைகளை அகற்றக்கூடியவன் எம்பெருமான் என்பது இப்பாடலோட பொருள். ரொம்ப அற்புதமான பாடல். 44 துப்பரப்பாடல் தீமொய்கால் சொல்பா வெளி முக்குண மோகம் தத்தா 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 தத்தாதனத்ததனதானா துப்பரப்பாடல் தீமொய்கால் சொல்பா வெளி முக்குண மோகம் துற்றாய பீரல் போலிட்டே சுற்ற மதனம் பிடிதோய் இப்பாவ காய தாசை பாடற்றே உலகிற்கிழவாதே எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை தர் எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டாருளை தர வேணும் தபாமர் பாடி சேவிப்பார் தத்தாம்பினையை களை ஓனு தற்காழிச்சோ பொற்றாவை தத்தாய் தணிகை தனிவேள தற்காழிச்சூர் செற்றாய்மை போதத்தாய் தணிகை தனிவேள அப்பாகை பாலை போல் சொல் காவர் பாவை தனதனை ஓனே அத்தா நித்தா முத்தா சித்தா அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே அருளை தர வேணும் பெருமாளே திருத்தணிகை வேலே பெருமாளே தனன ஆரணம் நர தர
பல காலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது திருப்புகழ் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள் வேளே அருள் வேளே. படிபூஜை முதல்ல ஆரம்பிச்சதுங்க திருத்தணிகையில். வெள்ளிமலை சுவாமிகள் கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு அற்புதத்தை துவக்கினார் சுவாமிகள். இங்கே சுவாமிகள் இந்த திருப்புகளில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள்வேளே என்ற அற்புதமான பாடல் இது. சகானா அப்படின்ற ராகம். நிலையாத தன 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 நிலையாத சமுதிரமான சம்சார துறைக்கனில் மூழ்கி நிஜமானதென பல பேசி அதனோடே நெடுநாளும் உடைப்புலதாகி பெரியோர்களிடை கரவாகி நினைவால் நின்னடி தொழில் பேணி துதியாமல் கடையான உடற்பிணியூறி பவநோயின் அலைபல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையறுத்து உனையோதி தலைமீதில் பிழைத்திடுவெனில் அருள்தாராய். கல்யாண சுபுத்திரனாக குறமாது தனக்கு வினோத கவினாறு புயத்தில் உலாவி விளையாடி களி கூறும் உனை துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை கடனாகும் இது கனமாகு முருகோனே. பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி அடி மீது துதித்து உடன் வாழ அருள் வேளே. பதியான திருத்தணி வேறு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. பவரோக வைத்தியநாத பெருமாளே. பவரோக வைத்திய பெருமாளே பெருமாளே பெருமாளே. வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகளில் சொல்லியிருக்காரா தெரியல. இங்கு பவரோக வைத்தியநாத பெருமாளே என்று நம் பெணிகளையெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருப்புகழ் பாடல் அது. அடுத்ததும் ஒரு எளிமையான பாடல். மனிதர்களுக்கு அன்பு செய்யக்கூடிய அடியார்களுக்கு முருகன் மிகவும் எளிமையானவன் என்று சொல்லும் அற்புதமான பாடல். நினைத்தது எத்தனையில் தவறாமல் தனதன தன 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 தானா நிலைத்த புத்தி தன்னை பிரியாமல் நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்தி தன்னை
சிந்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதிதனி தீயசித்து அருள்வாயே மன்னித்தற்பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே ஜனித்த புத்திரரில் சிறியோனே ஜனித புத்திரரில் சிறியோனே திருத்தணிபதியில் பெருமாளே திருத்தணிபதியில் பெருமாளே கலித்த நித்திய சித்து அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே பெருமாளே. அடுத்ததாக 47வது பாடல் ஆபோகி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ராகம். ஒரு தரம் சிவசிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ணவும் வேண்டும். ஆபோகி அற்புதமான ஒரு ராகம் அது. தனனன தானம் தனனன தானம் தனனன தானம் தன தான அது சந்தம். பெரியோரை மதித்து வாழ்த்திட யாரும் ஒரு ஞானியர்களை பார்த்தால் நாம் பழிக்கக்கூடாது. ஏதோ ஒரு செயலில் நம்மை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால்தான் அவர்கள் ஞானியர்கள். அவர்களை விமர்சனம் செய்வதாக இருந்தால் கூட பக்குவமாக விமர்சனம் செய்ய வேண்டும். மரியாதை குறைவாக பேசல் கூடாது. சுவாமிகள் அற்புதமான பாடல் இது. பகலிராவின் கருவியாலனம் பருகியாவி கொண்டு உடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில போதி அகல நீளம் என்று களவு கூறரும் பொருளிலே அமைந்து கடை ஓரை அசடர் மூகர் என்று அவலமே மொழிந்து அறிவிலே நழிந்திடலாமோ அசடர் மூகர் என்றவலமே மொழிந்து அறிவிலே நழிந்திடலாமோ. சகல லோகமும் புகழ நாடரும் சருகிலாத செங்கழு நீரும் தளவு நீளவும் தளவு நேபமும் தளவு நேபமும் புனையும் மார்பதெந்தனிகை மேவும் செங்கதிர் வேல சிகரபூதரம் தகர நான்முகல் சிறுகுவாசவன் சிலை மீள திமிர சாகரம் கதர மாமரம் சிதறவேல் விடும் பெருமாளே திமிர சாகரம் கதர மாமரம் சிதறவேல் விடும் பெருமாளே பெருமாளே தனிகை பெருமாளே.
ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. அந்த ராகம் தரேர. முருகனை பணிபவர்களுக்கு அஷ்டமா சித்தி கிடைக்க பெறுமாம். இப்போதான் தெரியுது எதுக்கு இப்போ கொஞ்ச காலமாக முருக பக்தி ரொம்ப தளித்து ஓங்கிடுச்சேன்னு. அதுவும் அனிமா மகிமா கரிமா லகிமா பிரார்த்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடியது. இதிலெல்லாம் இது நம்மளுக்கு இந்த குடும்பஸ்தர்களுக்கு தேவையான ஒரு கொஸ்டின் தான். சில விஷயங்கள் இப்போ அனிமா என்பது அணுவை போல் சிறிய உருவமாக மாறுறது. இப்போ நம்ம மாறி என்ன பண்ண போகிறோம்? வீட்டுக்காரி கண் பார்வையிலேருந்து மறைஞ்சு என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. மகிமா மேருகிரியை போல் அப்படி பெரிய உருவமாக நிற்கிறது. பொண்ணு பிள்ளைக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ அமட்டல் பண்ணாலும் அது அடங்க போகிறதில்ல. பெரிய உருவம் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? கரிமா மிகவும் கனமான ஆற்றல். டாக்டர்கிட்ட 60 கிலோவில் போனாலும் சார் கொஞ்சம் நீங்கள் வெயிட்டை குறைங்கன்றான். 40 போனாலும் வெயிட்டை குறைன்றான். அப்படியே காற்று மாதிரி போகணும் போல். எல்லாரும் த்ரிஷா மாதிரி இருக்க முடியுமா என்ன? என்ன லகிமா பஞ்சிலும் நெய்தாக இருக்கணுமா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயம். எதுக்குன்னா நிறைய பேர் சார் எனக்கு அஷ்டமா சித்தி வேணும்னு வந்து கேட்குறாங்க. சார் திருப்புகழ் பாடினா அஷ்டமா சித்தி கிடைக்குமா? கிடைக்கியா? நீ அதை வச்சு என்ன பண்ண போகிற? நம்ம கேள்வி அதுதான். பிரார்த்தி விரும்பியதை பெரும் பேர். அதாவது விரும்புகிறதை கிடைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது முறையானதாக இருக்க வேண்டும் அல்லவா? விரும்பியது எல்லாவற்றையும் முறையற்று பெற்றால் அதற்கான பலன் என்ன? ஒன்றுமே இல்லை, அது விபரீதமாகிவிடும். அதுவும் தெரியறதில்ல. பிராகாமியம் நினைத்த போதெல்லாம் பெறுவது. நினச்ச நேரத்தில் காஃபி வேணும்னா வந்துருமா? வரும். முன்னாடி சொல்லி வச்சா வரும். என்ன அது எல்லா நேரத்துலையும் வந்துட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், உடம்புக்கு விபரீதம். நினச்ச நேரத்தில் எல்லாம் பெறக்கூடாது, வரவும் கூடாது. அது வேணும்னு பிரார்த்தனை. இன்னும் அது மிக தவறானது கூட. அந்த எல்லா விதமான போகங்களும் அதில் அடக்கம் என்கிறார்கள் சுவாமிகள். ஈசத்துவம் யாருக்கும் தேவனாகுதல். நிறைய இப்போ சாமியார் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, நானே கடவுள் அப்படின்னு. ஒரு சிவனடியாரை பார்த்து காலில் விழுகிற பண்பு வேறு. நான் தான் சாமின்னு திருப்பதி பெருமானுக்கு வைக்கிற கிரீடத்தை வச்சுக்கிட்டு சிவனுக்கு வைக்கிறதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இப்படி நின்னோன்னு வச்சுங்களேன், காலம் கலிகாலம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். வசித்துவம் எல்லாவற்றையும் தன்வயமாக்குதல். இப்போ சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க, உங்கள் நிம்மதியே போயிடும். இந்த அஷ்டமா சித்திகளை பற்றி சுவாமி சொல்லும் பொழுது எப்பொழுது யாராருக்கு எது எது தேவையோ அப்பொழுது அதை அறிந்து தரக்கூடியவன் முருகப்பெருமான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம எல்லாருமே சாமியார் ஆயிட்டா பாவம் மாமியாருக்கெல்லாம் என்னங்க வேலை? எனக்கு கலர் வேஷ்டி ரொம்ப பிடிக்கும். எப்போதாலும் நான் காவியிலே வந்தேன்னா எப்படின்னா சாமியார்லேயே நான் ஒரு கிரகஸ்தன். அதான் ஐயா கூட ஒருத்தர் அன்பாக கேட்டார், சிவாஜி அந்த வெளியில் போஸ்டரில் இருக்கிற மாதிரி என்னைக்கு வருவீங்கன்னு. கன்ஃபார்மாக வரமாட்டேயா. நான் என்ன சாமியாரா? நானும் ஒரு இறைவனுக்கு அடியனாக இருந்து இந்த திருப்புகளை எப்படியாவது இந்த உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு வாழக்கூடியவன், அவ்வளவுதான். அப்புறம் நான் சாமியாராட்ட அப்புறம் திருப்பி அதுக்கெல்லாம் மடம் வாங்கணும், அப்புறம் பசுமடம் வாங்கணும், அதுக்கு புல் போடணும், அப்புறம் வரவங்களுக்கு அன்னதானம் போடணும். அப்போ நம்ம இலக்கு முழுக்க இன்றைக்கி ஒரு பொண்ணு பிள்ளைக்கு தேடுற காசை வேறு எதற்கோ தேடி நாம் வந்த சித்தாந்தம் வீண் போய் விடுகிறது. அது சன்னியாசிக்கான அழகோ சாமியாருக்குள்ள அழகோ கிடையாது. அதனால் இறைவனிடம் நம்மளுக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காருங்க. சுவாமி எல்லாம் சரியாக தந்திருக்கிறார். இவற்றை சரியாக அமைத்து கொண்டு நம் வாழ்வியலை முருகா உன்னை பாடி 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 புகழக்கூடிய ஒரு பாக்கியத்தை மட்டும் தந்துரல வேண்டும் சொல்கிறார். அற்புதமான பாடல். ததரின பழமை சப்பிகழைத்து இதமித்துடன் முறை மசக்கி அனைத்து நகக்குறி படகழுத்தி முகத்தை முகத்து உறவாடி பதறிய சிலையிட்டு மறுத்திடு விரவு கூத்திர வித்தை விளைப்பவர் பல விதத்திலும் மற்பர் என சொல்லும் மடமாத
அகில சக்தியும் அழிதொழிற்கு வேறு கொடுநத்திய கசடனை பழி உற்ற அவத்தனை அடைவு கெட்ட புரட்டனை முட்டனை அடியேனை அகில சக்தியும் எட்டுரு சித்தியும் அகில சக்தியும் எட்டுரு சித்தியும் எளிதன பெரு வெட்ட வெளிப்படும் அருண பொன்பதம் முற்றிடு வைப்பதும் ஒரு நாளே விழிப்பெரு நெட்டலகை திரள் கரணமிட்டு நடித்தமித படு குழிலியிட்ட களத்தில் எதிர்த்திடும் ஒரு சூரன் குருதி கக்கியதிர்த்து விழ பொருணிசி சரப்படை பொட்டெழ விக்ரம குளிச சக்தியை விட்டருள் கெர்ச்சித மயில் வீரா தடை உடுத்த கூரத்தி பதத்துணை மருடி வட்ட முகத்து திலத குறி தடவி வெற்றி கதித்த முலை குவடு அதன் மீதே தரள பொன்பணி கச்சு விசுதிரு குழைத்திருத்தி அறுத்தி மிகுத்திடு தனிமலை சிகரத்திடை உற்றருள் பெருமாளே தனிமலை சிகரத்திடை உற்றருள் பெருமாளே மயில் வீரா பெருமாளே அருண பொன் பாதம் முற்றிடு அருண பொன் பாதம் முற்றிட வைப்பதும் ஒரு நாளே பெருமாளே 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 ததறி நரல 49வது பாடல். ததறி புருவம் நெறித்து குருவையருற்று புலகித வட்ட தனமான தனதன தத்ததனதன தத்ததனதன தத்ததனதான புருவம் நெறித்து குருவையருற்று புலகித வட்ட தனமானார் பொருவிழியில் பட்டவருடு கட்டி புரளுமசட்டு புலையே கருவழியுற்று குறுமொழியற்று கதிதனை விட்டிடுதிய கயவனை வெற்றி புகழ்ச்சிகள் பத்ம கடல்கள் துதிக்க கருடார் சர்வசுரப்பொய் குலமது கெட்டு திரைகடல் உட்க பொறும் வேலா திணைவனமுற்று குறவர் மடப்பை முடிடல வெறுப்பை புணர்வார் பெருகிய நித்த சிறுவரை கொட்டி பெருகி முழக்க புவி மீதே பிரபலமுள் சுத்த தனிமலை பிரபலமுள் சுத்த தனிமலை உற்று பிரியமிக சொக்க பெருமாளே பிரியமிக சொக்க பெருமாளே பிரியமிகு சொக்க பெருமாளே பொறும் வேலா பெருமாளே சொக்க பெருமாளே சொக்க பெருமாளே பெருமாளே பெருமாளே. அடுத்தது அற்புதமான ஒரு பாடல். முருகன் பாதமலரை துதிப்பதற்கான அற்புதமான திருமணத்தடை நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூடிய பாடல். சென்ற பாடல் வாசந்தி, இது பாகேஸ்வரி. பாகேஸ்வரி தாயே
பார்வதியே இந்த லோகேஸ்வரினியே உலகின் துணையம்மா. அற்புதமான ராகம் பாகேஸ்ரீ. தானன தத்த தத்த தானன தத்த தத்த தானன தத்த தத்த தனத்தான பூசலிட்டு சரத்தை நேர்கழித்து பெருத்த போர்விடத்தை கெடுத்து வடி கூர்வாள் போல முட்டி குழைக்குள் ஓடி வெட்டி தொலைத்து போகமிக்க பறிக்கும் விழியார் மேல் ஆசை வைத்து கலக்க மோகமுற்று துயர்க்குள் ஆகி மெத்த களைத்துள் அழியாமே ஆரணத்து கணத்து நான் மலர் புன்பதத்தை யான் கழுத்தி சுகிக்க அருள்வாய் பாசமுற்று தலைத்த தாளினை பத்தரத்த மாதர்கள் கண் சிறைக்குள் அழியாமே வாழ்வுற பூக்கிரத்ன ரேகை ஒக்கச் சிறக்கும் மாமையில் பொன் கழுத்தில் வரும் வீரா வீசுமுத்து பெருக்க கோலை புக்கூற்றிருக்கும் பேருடை பொன் குரத்தி கனவோனே வேலெடுத்து கரத்தில் நீலவெற்பில் தடைத்த வேலெடுத்து கரத்தில் நீலவெற்பில் தடைத்த வேள் எனச் சொல் கருத்த பெருமாளே வேள் எனச் சொல் கருத்த பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. அடுத்ததும் திருமணத்தடை நீங்குவதற்காக அற்புதமான ஒரு பாடல்களில் ஒன்று. இதெல்லாம் நாயக நாயகி பாவத்தில் விண்ணப்பம். மகளுக்காக தாய், தோழிக்காக அவளுடைய அந்த நாயகிக்காக அந்த நாயகியின் தோழி, இந்த ஒரு அமைப்புகளில் இந்த பாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது. நம்ம விண்ணப்பம், நம்ம எப்பயுமே நம்ம பிள்ளையை போய் கோயிலில் விளக்கு போடுறா கல்யாணம் ஆகுண்டான்னா கேட்கவே மாட்டான். பொண்ணை போய் போடணுன்னா அவளும் போட மாட்டான். இது ரெண்டுக்காக நம்ம தான் போய் போடுவோம். நம்மளும் இப்போ நாயக நாயகி பாவத்தில் தான் ஆயிட்டோம். விண்ணப்பத்தை சாமிக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவன் தானேங்க விளக்கு போடணும், அவன் பசிக்கு அவன் தானே சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டோம்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள். அவர்கள் ஒரு நாளாவது அங்கு திருவடியை சென்று, முருகப்பெருமான் திருவடியை சென்று, எம்பெருமான் சொக்கன் திருவடியை சென்று, எம்பிராட்டி மீனாட்சி திருவடியை சென்று, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச நல்ல சாமியில் பாரு. சாமியாரை பார்க்கக்கூடாது, சாமியை பாரு. நிச்சயமாக நல்லதே கைகூடும். பேசாமல் இருக்கிற சாமிக்கால தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. சாமி பேசுனுச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு. அற்புதமான பேகாக்க தரன ததரி நரண தனன தந்த தன தனன தந்த தன தனன தந்த தன தன பொருவி கந்தொட செருகி கந்தொட புதுமை புண்டரிக கனையாலே புலக கொங்க இடத்திலக கொங்கையனல் புழிய செந்தல் துறவு பொருவி கந்தொட பொருவி கந்தொடர
செருகிக்கண் தொடுமி புதுமையே கொண்டரேக கனையாலே உலக கொங்கையிடத்திலக கொங்கையானால் பொழிய தென்றல் துறகுதலாலே தெருவில் பெண்கள் மிக கருவி சண்டையிட திரிய திங்கள் உதித்ததனாலே செயலற்றிங்கனையில் துயிலற்றஞ்சி அயர் தெரிவிக்கும் குறவை தர வேணும். செயலற்றங்கு அணையில் துயிலற்று அஞ்சிய தெரிவைக்கும் குறவை தர வேணும். அருவிக்குன்று அடைய பரவி செம்பினை கருமை குன்றவளியோனே அசுரர் கங்கு அயல் வட்டமரர் கண்டமளித்து அகில்கை கொண்ட திரள் குமரேசா தருவைக்கும் பதியில் திருவை சென்று அணுகி தழுவி கொண்ட புய திருமார்பா தரள சங்குவயல் திரளில் தங்கு திரு தனிகிசும் கழனி பெருமாளே தெரிவைக்கும் குறவை தர வேணும். பெருமாளே பெருமாளே பெருமாளே